வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம இந்திராணி வீட்டில் புகுந்து வர்மாவின் நாட்கள் பெண் டிரைவரை கொடுங்க, இல்லாட்டா மொட்டை குடும்பத்தையும் கூண்டோட அழிச்சிருவோம் அப்படின்னு நம்ம கபிலரின் தங்கச்சி கழுத்தில் கத்திய வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே நம்ம மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம அயலி அதிரடியாக அந்த பெண் டிரைவரை தன்னோட கைக்கு வர வச்சு வெளுத்து எடுக்கிறாங்க. வர்மாவின் நாட்களை வலி தாங்க முடியாமல் அடித்து அடியில் ஓடி போய் வர்மாக்கு காலில் விழுந்து அங்க ஒரு பொண்ணு இருந்தா, அவ எங்களை பட்டைய நுமித்துட்டா. அப்படி போய் கதறி அழுறாங்க. என்ன ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கியிருக்கிறியா அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க ரவுடிகளை. வருமா இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலியின் காலில் விழுந்துறாங்க இந்திராணி. இந்த பாருமா எங்கள் குடும்பத்தை காக்க சாமினி அப்படின்னு அந்த இடத்துல விழுறாங்க. இப்போ மொத்த குடும்பமும் நீ இல்லாட்டினா கதி கலங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுறேன். ஐயோ என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணியை தூக்கி விட்டு பெண் டிரைவர் ரகசியத்தை சீக்கிரமாக வெளியே விட்டுருங்க, இல்லாட்டா இந்த வர்மாவால் இப்படி தான் ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம இந்திராணி பென் டிரைவர் ரகசியத்தை வெளியே விட்டு நம்ம வர்மாவுக்கு ஆப்பு வைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் நம்ம அயலிக்கு ஆஃபீஸர்ஸ் கால் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள் இந்திராணி வீட்டில் வர்மாவின் நாட்கள் புகுந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏடி அப்படின்னு சொன்னார நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அயலி இந்த பாரு சிவா, ரெண்டு விஷயமே முக்கியமானது தான். நீ உங்கள் அப்பா யாருன்னு நிரூபிக்கணும். அதுக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்கப்போ நான் இந்திராணி அண்ணி வீட்டில் பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா கேர்ஃபுல்லாக போ அயலி அப்படின்னு அந்த இடத்துல சொன்னேன். இதெல்லாம் வர்மா ஆட்களை விடுறது எல்லாமே அந்த பென் டிரைவுக்கு தான், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கே கடை இறங்கி போகிறாங்க. மாசெல்லாம் போட்டுட்டு நம்ம இந்திராணிக்கு தெரிஞ்ச முகம் இல்லை அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்க கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு போலீஸ் கெட்டப்பில் ரேஞ்சுக்கு நம்ம இந்திராணி வீட்டுக்கு நம்ம அயலி களை இறங்கிட்டாங்க. இந்த சைடு ரவுடியை போய் அப்படியே மேலே பார்த்து லைட்டை சுடுறாங்க. மொத்த குடும்பமும் தூக்க கலக்கத்தில் இருந்தவங்க எழும்புறாங்க. எழும்பி என்னடா அப்படின்னு வெளியே பார்த்தா நம்ம கபிலனோட தங்கச்சி கழுத்தில் கத்தியை வச்சு ரவுடியை நிற்கிறாங்க. இந்திராணியை பார்த்து இந்திராணி கூடு பென் டிரைவரை, இந்த ரகசியம் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு அந்த அப்போ நீங்கள் வருமா அனுப்பிவிட்ட ஆட்களாடா. ஆமாம், இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, இப்போ மொத்த குடும்பத்தையும் நாங்கள் வேட்டையாடிட்டு போயிட்டே இருப்போம், இந்த பென் டிரைவர் மட்டும் எங்களுக்கு கைக்கு கிடைக்காட்டுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல நேரம் ஐயோ என் பொண்ணு அப்படின்னு செல்வனாகி நெஞ்சில் கையை வைக்க நம்ம உதயபெருமா ஐயோ இந்துமா எதுக்கு பார்த்துட்டு இருக்க, என் பொண்ணு அப்படின்னு அதனால பென் டிரைவரை கொடுத்து தரல அப்படின்னு சொல்ல நேரம் இந்த பாருங்கடா என்கிட்ட இந்த பென் டிரைவர் வாங்கிட்டு எங்களை போட்டு தள்ள மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் கொடுத்த வாக்க மீற மாட்டோம், பென் டிரைவரை தாங்க உங்களை விட்டுக்கிட்டு நாங்கள் போயிட்டே இருக்கோம், உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம இந்திராணி என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பென் டிரைவரை தூக்கி கொடுக்குறாங்க. அந்த நேரம் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம அயலி கட்டையை கறக்கி அந்த ரவுடிக்கு கையை பேக்குறாங்க. உடனே அந்த ரவுடி கையில் இருந்த பென் டிரைவ் தெரிச்சு நம்ம அயலி கைக்கு போகுது. அயலி அதில் ஒரு அதிரடி ஆக்ஷனில் இறங்குறாங்க. அப்படியே ரவுடிகளை சுருட்டி வேட்டையாடி அப்படியே அடித்து தவசம் பண்ணுறாங்க. ரவுடிக அடி வாங்கின சூட்டோட நம்ம வர்மா பக்கம் ஓடி போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலியோட காலில் விழுறாங்க. அடடா என் குடும்பத்தை காக்க வந்த குலசாமி நீங்கள், அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, எங்களுக்கு கஷ்டமர நேரம் எல்லாம் நீங்கள் வாரீங்களே அப்படின்னு அந்த இடத்துல விழுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலி அடடா இந்திராணி அண்ணி என் காலில் விழுதா அப்படின்னு அந்த இடத்துல தூக்கி இந்த பாருங்க இந்த பென் டிரைவருக்காண்டி தான் இந்த வர்மா ஆட்களை விட்டுருக்கான், இந்த ரகசியம் உடனே வெளிப்படுத்திடுங்க, இதை வச்சுட்டு இருக்க நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்க இக்கட்டான நிலையில் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிருக்கீங்க, இப்போவும் பென் டிரைவரை என் கையில் தூக்கி தரீங்களே, நீங்கள் இவ்வளோ உதவி செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல நேரம் நீங்கள் நேர்மை உங்கள் இதெல்லாம் தான் என்னை உங்கள்கிட்ட இப்படி உதவ வைக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நீங்கள் இன்றைக்கே வெளியிட்டுருங்க ரகசியத்தை அப்படின்னு அந்த வர்மாவுக்கு பென் டிரைவர் மூலம் வர்மாவுக்கு ஆப்பு வைக்க தயாராகிறாங்க இந்திராணி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்த கடையை முடிச்சாச்சு, இனி சிவாய்க்கு கடைக்கு போவோம் அப்படின்னு சிவாவுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம அயலி போகிறாங்க. அங்கே தான் பார்த்தோம்னா இந்த
கபிலன் பண்ண தின்னாவட்டால நம்ம சிவா வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கினதோட நம்ம கபிலன் எனக்கு மட்டும்தான் இந்த உதய பெருமாள் அப்பாவாக இருக்கணும், இந்த சிவாவுக்கு அப்பாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து தீயிட்டு எரிக்க அதை அணைச்சி கெட்டி தீயை வந்து அணைச்சதோட தன் நெஞ்சில் அப்படியே தூக்கி வச்சு எங்கள் அப்பா உதய பெருமாள் நான் நிரூபிக்க கடைசி வாய்ப்பு, இதையும் கபிலன் வந்து தட்டி பறிக்கிறான கடவுளே அப்படின்னு வந்து சொல்லி நினைக்கிறாங்க. அந்த நேரம் கபிலன் ஒரு டயலாக் விடுறாங்க பாருங்க, எப்போவுமே நீ அனாதை பையன் தாண்டா, என்னைக்குமே நீ உதய பெருமாளுக்கு பையன் நிரூபிக்க முடியாது, நான் இருக்கிறது வரை விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் கபிலன் அப்படி உடஞ்சி போகிறாங்க. இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து அனாதையாட்டே வாழ்ந்துட்டேன், நான் வந்து எனக்கு நீ யாரும் இல்லாமல் நான் வாழ்ந்தேன், இடையில தான் இந்த அயலியோட பாசம் கிடச்சி, அப்படி இருக்க நேரம் இப்போவும் நான் வந்து இந்த ஃபேமிலியோட மெம்பர்ஸ் தான், செங்குட்டர் பரம்பரையோட மூத்த ஆண் வரிசை இருந்துக்கிட்டு நான் உண்மையை நிரூபிக்க முடியாத தவிக்கிறேன், அம்மா எனக்கு என்ன பண்ணனே தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல எரிஞ்ச சர்டிஃபிகேட்டை தூக்கி வச்சு அணைச்சிட்டு இருக்க நம்ம இருக்க நம்ம சிவாயை பார்த்ததோட கபிலன் வந்து சிரிச்சுக்கிட்டு இதுதான் எனக்கு வேணும், இதுக்கு பிறகு எங்கள் அப்பாவை வந்து உன்னோட அப்பா நீ ப்ரூஃப் பண்ண வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம அயலி வந்து செய்கிறாங்க. இதெல்லாம் நடந்துச்சா சிவா, இதுக்கெல்லாம் காரணமான அந்த கபிலனுக்கு சரியான வேட்டு வைக்கணும், எல்லாம் இந்திராணி அன்னிக்காக தான் இந்த கபிலனை விட்டு வச்சுருக்கேன், ஏன்னா கபிலனை பிடிச்சி நம்ம அவனுக்கும் வர்மாவுக்கும் தொடர்பு இருந்து அப்படின்னு வந்து போட்டோம்னா கண்டிப்பாக இந்த இந்திராணி அண்ணியோட பேர் தான் கெடும், அந்த குடும்பத்துக்கு வந்து கேவலம் கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் கபிலனை விட்டு வச்சுருக்கான். ஆனால் கபிலன் வர வர நம்மளுக்கே டிமிக்கி கொடுக்க ஐட்டமில் அவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து கோபத்தின் உச்சியில் நம்ம கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அயலி. சிவாவை அப்படியே தூக்கி இந்த பாரு சிவா, கலங்காத, எப்படியாவது நம்ம நெருங்கிப்பிக்க போகிறோம், கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும், இந்த உதய பெருமாள் மாமாவுக்கே நல்லாவே தெரியும் நீ தான் அவரோட பையனி, அப்படி இருக்க நேரம் அவர் இதுக்கெல்லாம் மறைச்சிட்டு இருக்காருன்னா காரணம் வந்து கண்டிப்பாக அங்கே செல்வநாயகி கபிலன் இவங்க 2 பேரும் தான் எனக்கு தெரியாங்க, அப்படி இருக்க நேரம் அவங்க இப்படியெல்லாம் செய்யறது வந்து இயற்கை தான், விடு, கண்டிப்பாக நம்ம இவ்வளோ தூரம் கிட்ட நெருங்கிட்டோம், கபிலனுக்கே பயம் வர ஆரம்பிச்சிட்டு, இவன் எங்கே செங்குட்டூர் பரம்பரையோட மூத்த வாரிசு அப்படின்னு வந்து நிரூபிச்சிருவானோன்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டான், அவன் கண்ணில் பயம் தெரியுது, அதான் அவன் இப்படிப்பட்ட வேலையில செய்துட்டு இருக்கான், அவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டுறாங்க. வா போகலாம் அப்படின்னு வந்து நம்ம சிவாயை கூட்டிட்டு வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சூரிய நாராயணன் கிட்ட வந்து கதறி அழுறாங்க வந்து, இந்த பாருங்க அந்த எவிடன்ஸையும் கபிலன் வந்து தீயிட்டு எரிச்சிட்டான், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் உதய பெருமாளை இங்கே கூட்டிட்டு வா, யாருக்கிட்ட நான் உண்மை சொல்லணுமோ நான் சொல்லுறேன், இந்த உதய பெருமாளால் இப்படி ஒரு கேடுகட்ட பையன் கபிலனை பெற்று வச்சுட்டு என்னெல்லாம் ஆபத்து உண்டாக்குறான், பெத்த பையனையே உதய பெருமாள் என் பையன் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல அளவுக்கு அவனுக்கு வாழ்க்கையில என்ன நடந்து போச்சு, இப்படிப்பட்ட கேடுகட்ட உதய பெருமாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவ எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தான்னு நினைக்கிற நேரமே எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு வந்து சூரிய நாராயணன் அந்த இடத்துல வந்து ஒடிஞ்சி நிற்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம இந்திராணி வந்து வர்மாவுக்கு ஆப்பு வைக்கிறது மாதிரி அந்த பெண் டிரைவரை வந்து ரகசியத்தை வெளியிடுறாங்க. வர்மா கடிகலங்கி நிற்கிறாங்க. இவ்வளோ நாள் இந்திராணிகிட்டேருந்து இந்த ரகசியம் வரலை அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தா இப்போ வந்துட்டு இப்போ நமக்கு ஆப்பு வச்சுட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒடிஞ்சு போய் நிற்கிறாங்க.